வெல்கம் டு ஃப்ரைடே ஃபேக்ட் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா தருணம் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். லென்ஸ் ஸ்டுடியோஸ் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தேஜாவு படத்தின் மூலமா அறிமுகமான அரவிந்த் ஸ்ரீனிவாசன் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து அவருக்கு இரண்டாவது படம். தேஜாவு படம் அளவுக்கு வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் ஃபில் பண்ணிச்சா அப்படின்றது நம்ம போக போக பார்க்கலாம். இந்த படத்தோட ஹீரோ கிஷன் தாஸ், ஹீரோயின் வந்து ஸ்மிருதி வெங்கட். அது மட்டும் இல்லாமல் பாலசரவணன், கீதா கைலாசம், ராஜ் ஐயப்பன் போன்ற பலருமே வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு தர்புகா சிவா வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய கதை வந்து எப்படி நகருது அப்படின்னா, முதல்ல ஹீரோவுடைய ரோல் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சிபிஆர்எஃப்ல வந்து ஒர்க் பண்றாரு. அன்எக்ஸ்பெக்டடா அவங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து கொலை பண்ணப்படுறாங்க. ஸோ இதனால இவரும் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிறாரு. ஒரு பக்கம் அவருக்கு வந்து மேரேஜும் வந்து நடக்க இருந்து அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஹீரோவோட ரோல் வந்து காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினியோட ரோல் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து பாஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் வந்து ஒரு மேரேஜ் வந்து நடக்க இருந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டோட போகும்போது அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும். ஸோ அதனால வந்து அந்த மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ இப்போ ரெண்டு பேருக்குமே சேம் சிச்சுவேஷன் ஒரு விதத்துல மேரேஜ் விஷயத்துல. ஆனா இவங்க ரெண்டு பேருமே அன்எக்ஸ்பெக்டடாக மேரேஜில் மீட் பண்ணிப்பாங்க. செகண்ட் மீட்டிங் வந்து ஒன்று நடக்கும். அந்த மீட்டிங்கில் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து லவ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா ஹீரோயினி வீட்டில் வந்து ஒரு மர்டர் நடக்கும். அந்த மர்டரில் ஹீரோ எப்படி இன்வால்வ் ஆகிறாரு, ஸோ அந்த ஹீரோயினியை வந்து காப்பாற்றினாரா இல்லையா, அந்த மர்டரை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இந்த தருணம் படத்துடைய கதையே. இந்த படத்தில் காதல் காட்சிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கிஷன் தாஸ்க்கும் ஸ்மிருதி வெங்கட்டுக்கும் ஒரு நல்ல காம்போவே இருக்குது. இந்த படத்தில் கிஷன் தாஸ் வந்து சிபிஆர்எஃப் வந்து காட்டியிருந்தாங்க இல்லையா, அந்த அதிகாரிக்கு ரோலுக்கு வந்து எந்த அளவுக்கு பொருந்துறாரு அப்படின்னா அந்த அளவிற்கு வந்து பொருந்தலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவரை வந்து உண்மையாவே அப்படி ஒரு அதிகாரியா காட்ட முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நமக்கு நம்மளுடைய பார்வையில வந்து அவர் வந்து ஒரு சாக்லேட் பாய் மாதிரி தான் தெரிவாரு. ஸோ அந்த சீன் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம கிஷன் தாஸ் அவங்களோட ஃபேமிலி பத்தி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா கூட இருக்கிற அந்த பாண்ட் வந்து அந்த அளவுக்கு கனெக்டிவா இல்லை. ஒரு யதார்த்தமா இல்லாம அந்த படத்துல வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து சீன் தெரிகிற மாதிரி இருக்கு. ஸ்மிருதி வெங்கட் அவங்களுடைய ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்பவே நல்லா பொருந்துறாங்க. சரி, இவருக்கு கிஷன் தாஸுக்கு வந்து ஃப்ரெண்டா வராரு பாலசரவணன். ஸோ அவர் வந்து அவர் காமெடி காட்சிகளில் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாருன்னா கொடுக்கப்பட்ட காட்சிகளில் ஒர்க் பண்ணியிருக்காருன்றதை தாண்டி எந்த ஒரு காமெடியுமே வந்து சிரிக்க வைக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது வந்து நம்மளை ரொம்பவே என்கேஜ் பண்ணல. ஏற்கனவே நம்ம கேட்டு பார்த்து ரசித்து கடந்து போன ஒரு மெசேஜ் தான் வந்து அந்த படத்தில் வந்து காமெடி காட்சிகளாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மட்டும் இல்லாமல் கீதா கைலாசம் வந்து இந்த படத்தில் எப்படி என்கேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சில காட்சிகளில் வருவாங்க. அவங்க வர காட்சிகள் சிலதாக இருந்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த படத்துல வந்து பெரிய அளவுல வந்து பேசுற மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த படத்துல ராஜ் ஐயப்பன் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த அளவிற்கு வந்து அவரை ஒரு வில்லனா பார்க்கக்கூடிய மனநிலைமையில இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சரி, நடிப்பு விஷயத்துல வந்து கிஷன் தாஸ் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ரொம்பவே அதிகமான உழைப்பு போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏற்கனவே முதல் நீ முடிவும் நீ அந்த படத்துல வந்து நம்ம அவரை பார்த்து ரொம்பவே ரசிச்சிருப்போம். ஸோ இந்த படத்துல வந்து தருணம் படத்துல அவர் உழைப்பு போட்டிருக்காரு. ஆனா சில இடங்கள்ல வந்து அவர் வந்து கொஞ்சம் பொருந்தாம போயிடுறாரோ அப்படின்ற ஒரு தாட் வந்து நேச்சுரலாவே வருது. ஸ்மிருதி வெங்கட் அவங்களுடைய ஆக்டிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா சில இடங்கள்ல வந்து இன்னும் ரியாலிட்டி வந்து மிஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை சீன் வைக்கப்பட்ட விதம் அப்படி இருக்கிறதுனால அப்படி இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா பதட்டப்படுற சுச்சுவேஷன்லாம் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்துல இருக்கு. இவர் வந்து ஒரு அதிகாரி அப்படின்றதுனால அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ஹீரோயினுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இந்த படத்துல வந்து பார்க்கிங் சீன் ஒன்று வரும். அந்த பார்க்கிங் சீன்ல ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது வந்து கிஷன் தாஸுக்கு வந்து கொஞ்சம் மாஸ் காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து சினிமாத்தனமான காட்சிகள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த படத்திலே வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து நிறைய சினிமா ஸ்டோரிலாம் பாப்பியோ அப்படின்ற மாதிரி சீன்ஸ்லாம் வரப்பே நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தில் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா பாலியல் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. இப்போ வந்து எந்த அளவிற்கு வந்து சீட்டிங்ஸ் நடக்குது, இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போய் இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து வலையில மாட்டிக்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் ஒரு மெசேஜாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய மியூசிக் தர்புகா சிவா வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ட்விஸ்ட் வர சீன்லாம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் வரும் செகண்ட் ஹாஃப்ல. அந்த ட்விஸ்ட் தான் அந்த படமே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து மியூசிக் நல்லாவே வந்து போட்டிருக்காரு. ஆனால் சாங்ஸு ஸோ மற்ற விஷயங்கள்னு வரும்போது அந்த அளவுக்கு நம்மளை என்கேஜ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த படத்தில் சாங்ஸும் வருது. ஆனால் அந்த சாங் வந்து நல்லா இருந்துச்சு, அந்த நேரத்தில் கேட்க நல்லா இருந்துச்சுன்றதை தாண்டி மனசில் பதிகிற மாதிரியான சாங்ஸாக வந்து நமக்கு கன்வே ஆகலை. இந்த படத்தை வந்து மொத்தமாக தூக்கி நிறுத்திருக்கிறாரு கிஷன் தாஸ். கிஷன் தாஸ் தான் இந்த மொத்த படக்கதையுமே வந்து
தூக்கிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்துடைய இதான் வந்து பிளஸ்ஸே. ஸோ மைனஸாக வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு, நம்மளாலே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு மர்டர் நடக்குது, அந்த அளவு இருக்காதானா பதற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்மளை வந்து கனெக்ட் பண்ணி வைக்கல. ஸோ லாஜிக்கே பார்க்காம இந்த படம் பார்க்கணும்னா இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு வந்து இந்த தருணம் படத்துடைய ரிவ்யூ பார்த்தோம். அடுத்தடுத்து நம்ம வேற வேற படங்களை பத்தி பார்க்கலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது ஃப்ரைடே ஃபேக்ட் சேனல். பை ஃப்ரம் தேவிகா.